கர்த்தர் எப்படி வழி நடத்துவார், எப்படி பேசுவார், ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார்னு சொல்லி உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். ஆபிரகாம் ஆண்டவர் அவரை அழைத்து அவரை வழி நடத்துகிறார். இப்போ தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு மணமகளை தேடணும். ஆபிரகாமுக்கு வயசாயிடுச்சு. அவர் ஊரெல்லாம் நடந்து தேசத்தை சுதந்திரிச்சாரு. ஆனால் இப்போ மகனுக்கு பெண் பார்க்கும் பொழுது அவர் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறாரு, எலியேசரை அழைச்சு நீ போய் என் மகனுக்கு பெண் தேடி கொண்டு வா. இது ஒரு சின்ன உதாரணம், ஆனால் நம்மோடு கூட கர்த்தர் பேசுவார். முதல் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடுறாரு. ஊழியக்காரனை ஒன்னே ஒன்று சொல்றாரு, என் பையனுக்கு ஜீவனுள்ள தேவனை வணங்குற ஒரு பெண்ணை நீ தேடிட்டு வரணும். வேற எங்கேயும் தேடிடக்கூடாது. அந்நிய ஸ்திரீகள் அழகா இருப்பாங்க, சௌந்தரியவதியா இருப்பாங்க, பணக்காரங்களா இருப்பாங்க, அங்க போய் தேடிராத. I am standing for God's will. என் ஆண்டவர் என்னோடு கூட மட்டும் உடன்படிக்கை செய்யல, என் சந்ததியோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார், என் பிள்ளையோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். I know God's will அப்படின்னு சொல்றார். ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய சித்தம் எப்படி தெரிஞ்சதுன்னா, எப்பவுமே ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். உங்களோடு கூட பேசுகிற கர்த்தர் முதல்ல இந்த வேதத்தின் மூலம்தான் பேசுவார். உங்களை வழி நடத்தணும் அப்படின்னா 1000 சொப்பனம் தரலாம், 1000 தீர்க்க தரிசனம் வரலாம், ஆனால் வேர்ட் ஆஃப் காட் தான் உங்களை சரியாய் வழி நடத்துகிற ஒரு உபகரணம். அன்றைக்கு பகலில் மேக ஸ்தம்பம், இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலம் அப்படின்னு பைபிள் சொல்லுதுல்ல. இந்த உலகம் இருளான உலகம், பாவம் நிறைந்த உலகம். எவ்ரிடே நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது, சின்னதோ பெருசோ. அப்போ ஒவ்வொரு முறையும் போய் பைபிளை படிச்சுட்டு இருப்போமா? அப்படி இல்லை. சில சித்தங்கள் ஏற்கனவே படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும். என் குடும்பத்தில் என் பொண்ணுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது தேவ சித்தம் கிடையாது. ஆஃபர் வரும், நல்ல பையங்க, ரொம்ப சூப்பரான பாய், எல்லாம் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க ஃபெய்த்தில் இல்லை அப்படின்னு சொன்னாலே அங்கே என்ன ஆயிடுது? உங்களுக்கெல்லாம் அடிபடலையோ சொல்லுங்க. அப்படி சொன்னாலே இல்லை, இது காட்ஸ் வில் இல்லைன்னு அங்கே டிசைட் பண்ணிடுறோம் இல்லையா? அப்போ ரிவீல்டு வில் ஆஃப் காட், கடவுள் சில காரியத்தை ஏற்கனவே சொல்லிட்டார். அதை எப்படி பைபிள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? சரி, ரெண்டாவது ஆபிரகாம் சொல்லி அனுப்புறாரு, நான் வழிபடுகிற கர்த்தருடைய தூதன் உன் கூட வருவாருப்பா, உன்னை நடத்துவார். உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் இருந்தா ஹார்ட்ல ஒரு பெரிய ஃபெய்த் இருக்கும். காட், இந்த காரியம் நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நடக்கல, ஆனா நடக்கிற வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கானான் போய் சேரல, ஆனா டெய்லி எதை பார்க்கறாங்க? மேகஸ்தம்பம் பார்க்கறாங்க. 10 வருஷம் ஆச்சு, இன்னும் நாள் இருக்குது. 20 வருஷம் ஆச்சு, இன்னும் சேரல. 30 வருஷம் ஆச்சு, இன்னும் சேரல. 40 வருஷம் ஆச்சு, இன்னும் சேரல. விசுவாசிக்காத அத்தனை பேரையும் அழிச்சு போட்டார். அடுத்து ஒரு புது தலைமுறையை எழுப்பினார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் சொன்னதை நீங்க நல்லா நம்பி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னவைகள் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணினவைகள் நிறைவேறும். காட்ஸ் வில்லை எப்படி அறிஞ்சுக்கிறது? சொன்னாரு, விசுவாசிக்கிறேன். 90 வயசாச்சு, சொன்னாரு, நம்புறேன். 95 வயசாச்சு, சொன்னாரு, நம்புறேன். 100 வயசாச்சு, சொன்னாரு, நம்புறேன். வருஷங்கள் ஓடலாம், வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். ஹல்லேலூயா. மூணாவதாக காட்ஸ் வில்லை எப்படி அறியறது? ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஒரு காரியத்தை செய்ய தூங்கும் போதே டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், வெயிட், பொறுத்துக்கோங்க. நான் எத்தனையோ இடங்களில் இதை விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுக்குறேன், பொறுத்துக்கோங்க. கடவுள் சித்தம் இல்லைன்னா உள்ள ஒரு அலசடி உண்டாகும் பாருங்க. காட் செய்யலாமா வேண்டாமா, இது உங்க சித்தமா? 2 வேலை வந்திருக்குது, எந்த வேலையில சேர்றது? ஒரு வேலையில சேர போகும்போது மனசெல்லாம் அதுல பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது. ஆனா இன்னொரு வேலையில சேர போனா பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். வீட்டை வாடகைக்கு எடுக்கிறீங்க, 2 வீடு, அதுல ஒரு வீடு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது, ஆனா அடுத்த வீடு சமாதானமா தோணும். மனதின் சமாதானம் உங்களை அழகா வழி நடத்தும். எல்லாத்துக்கும் மேல
இதுக்கு பிறகுதான் தேவன் சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அன்றைக்கு பலிபீடத்தில் ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. பாதை காட்ட ஒரு அக்கினி கூடவே சென்றது. அந்த அக்கினியை விட்டு தூரமாக போயிட்டீங்கன்னா வழி விலகி போயிடுவீங்க. அந்த அக்கினியை பார்க்காத நடந்துட்டீங்கன்னா வேற வழியில் போயிடுவீங்க. அந்த அக்கினியை ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணலைன்னா டீவியேட் ஆயிடுவோம். இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்குது? இன்னைக்கு காம்ப்ரமைஸ் இல்லை, ரொம்ப ஈஸியாக நடக்குது. இதிலெல்லாம் என்ன தப்பு? இந்த காலத்தில் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம பிள்ளைங்க தப்பெல்லாம் செஞ்சுட்டு தாங்க கர்த்தர்கிட்ட வருவாங்க, அதனால் தப்பு செஞ்சால் விட்டுருவணும். எப்படி விட்டுருவீங்க? தப்பு செய்யும் பொழுது நீ கண்டி அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாம் மாத்திர கர்த்தருடைய சித்தத்தை அறிவதல்ல, நம்முடைய தலைமுறைக்கு கூட நாம் ஆண்டவருடைய சித்தத்தை சொல்லி கொடுக்கணும். ஒரு தலைமுறை அழிஞ்சே போயிருச்சு, ஆனால் அடுத்த தலைமுறை விசுவாச தலைமுறையாக இருந்ததுனால தான் ஆண்டவர் கானானுக்குள் நடத்தி சென்றார். இன்னைக்கு சொல்றேன், நீங்க உங்களுக்காக மட்டும் வாழாதீங்க. இந்த அக்கினி உங்க பிள்ளைங்களையும் எப்படி வழி நடத்தும், உங்க பிள்ளைங்க எப்படி இந்த அக்கினியை ஃபாலோ பண்ணணும்னு எவ்ரிடே டீச் யுவர் சில்ட்ரன். ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க, ஆவிக்குரிய தகப்பன்மார், ஆவிக்குரிய தாய்மார், இதுதான்ப்பா கர்த்தருடைய சித்தம், இதுதான்மா ஆண்டவருடைய வழி, இப்படிலாம் நடந்தா கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார்னு பிள்ளைகளையும் நடத்தணும். முதலாவது நான் சொன்னேன் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி. ரெண்டாவது உங்களை பாதை காட்டுகிற ஒரு அக்கினி. கடைசியில் எலேசர் போறாரு, அவரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே போறாரு. ஏற்ற வேளையில ரெபெக்கா வர்றா, வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டார் சரி சொல்றாங்க, எல்லாருக்கும் ஓகேன்னு இருக்குது, எஸ் லார்ட் அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்படித்தான் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கு தேவன் நடத்துவார். வாலிப பிள்ளைகளே, இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஐ வுட் லைக் டு என்கரேஜ் யூ. நீங்க உங்க வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? பழகிட்டுடா. ஒரு 6 மாசமாவது பழகாது ஒரு பொண்ணை எப்படி சூஸ் பண்றது? ஒரு 6 மாசமாவது பழகாது ஒரு பையனை எப்படி சூஸ் பண்றது? நீ பழகும் போது அவங்களுடைய நேச்சர் வேற மாதிரி இருக்கும். திருமணமான பிறகு 95% நேச்சர் அப்புறம் தான் தெரியும். நீ 6 மாசம் பழகிறதுனால ஒரு ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ண முடியாது. அப்பா, நான் இந்த மாலை வேளையில் உம்மை தியானிக்கும்படி வந்திருக்கிறேன். என்னுடைய துணை எங்க இருக்குது? நீங்களே கொண்டு வாங்கன்னு ஒரு ஈசாக்கு காத்திருந்த பொழுது ஒரு ரெபெக்காள் அருமையாய் வந்து அவனுக்கு மனைவியானாள். இன்னைக்கு உலகம் சொல்ற மாதிரி என் அன்பு வாலிப பிள்ளைங்களே, பழகுனாத்தான், பேசினாத்தான், புரிஞ்சுக்கிட்டாதான், இதெல்லாம் இல்லை. உனக்கு மேல உன்னை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஏற்ற துணையை உனக்கு ஏற்கனவே உருவாக்கி வச்சிட்டாரு. அந்த துணைக்கு நேரம் என்ன நடத்துங்கப்பானா, இந்த தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு பாதை காட்டுகிற அக்கினி. எவ்ரிடே ஃபாலோ ஹிம். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா என்று ஒவ்வொருவரையும் அழைத்தார். நீங்க ஆண்டவரை பின்பற்றும் பொழுது உங்க வாழ்க்கை அக்கினியா இருக்கும். மூன்றாவதாக இன்னொரு அக்கினியை குறித்து வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:21. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோழி நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. மூணாவது ஒரு அக்கினியை குறித்து பைபிள் சொல்லுது. இதுக்கு பெயர் பட்சிக்கிற அக்கினி. என்ன அக்கினி சொல்லுங்க? சில வேளைகள்ல இந்த உலகத்துல நமக்கு எத்தனையோ காரியங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்குது. விசுவாசிகள் எனக்கு விரோதமா செய்வினை வச்சுட்டாங்க, எனக்கு விரோதமா பில்லி சூனியை வச்சுட்டாங்க, எனக்கு விரோதமா ஏவல் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோம். நான் இன்னைக்கு சொல்றேன், எந்தெந்த காரியம் உங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்குதோ அப்படியே கொண்டு வந்து பலிபீடத்தில் வைங்க. காட், இந்த மனுஷனோட நான் போராட முடியாது, இந்த சூழ்நிலையோடு போராட முடியாது. சம்டைம்ஸ் குடும்பத்தில் கூட சில பிரச்சனைகள் வரும். காலையில் ஃபர்ஸ்ட் செஷனில் கேட்டீங்க, எவ்வளோ காரியங்கள், மன வருத்தங்கள், மனஸ்தாபங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், நம்ம பேசி ஜெயிக்க முடியாது. எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்குதோ, ஒரு அழகான பாடல் உண்டு, டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர் அப்படின்னு. அதெல்லாம் ஆண்டவற்றை கொண்டு போய், என்னால் முடியாதுப்பா, உங்கள் பலிபீடத்தில் வச்சிடுறேன், நீங்கள் அதை பட்சித்திருங்க அப்படின்னு சொன்னால்
கர்த்தர் அதை சுட்டெரித்து போட்டு விடுவார். கர்த்தர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். மலை போல வருகிறதெல்லாம் பனி போல போயிடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கிறீங்களா? எதிர்ப்பான மனிதர்கள், நீங்கள் போய் வாதாடாதீங்க, நீங்கள் போய் சண்டை போடாதீங்க, நீங்கள் போய் வாக்குவாதம் பண்ணாதீங்க. நான் விசுவாசிகளுக்கு எப்போவுமே சொல்லி கொடுக்குற ஒரு பாடம், முக்கியமாக ஸ்திரீகளுக்கு, வாக்குவாதங்களும் சண்டைகளும் வரும் பொழுது நீங்கள் மௌனமாக இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் எப்போவுமே எனக்கு சொல்லி கொடுத்தார், நீ அமைதியாக இருந்தால் நான் பேசுகிறேன், நீ செயல்படாமல் இருந்தால் நான் செயல்படுறேன், இல்லை நீ பேசுனா நான் மௌனமாக இருக்கிறேன், நீ செயல்பட்டால் நான் மௌனமாக இருக்கிறேன் அப்படிமார். ஸோ கர்த்தர் செயல்படுறா நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் பக்கத்தில் ஒரு உலுக்கி சொல்லுங்க, நீ மௌனமாக இருந்தாலே ஜெயிச்சிருவ அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீ மௌனமாக இருந்தாலே ஜெயிச்சிருவ. நிறைய பேர் நினைக்கிறோம் சண்டை போட்டால் ஜெயிச்சிருவோம், 4 கேள்வி கேட்டால் ஜெயிச்சிருவோம். இல்லை, நான் சொல்கிறேன், பட்சிக்கிற ஒரு அக்கினியாய் தேவன் இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு போய் சண்டை போட போகிறீங்க? அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பார்த்துக்கொள்ள அப்படியே கொண்டு வந்து சி மைனர் அப்படியே கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சிங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எப்படி வைக்கணும்னு சொல்லித்தாரேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.